ஒரு ஏரிக்கு பக்கத்துல ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் தினமும் ஏரிக்கு போய் அங்க மீன் பிடிப்பாரு. அந்த மீனை சந்தையில வித்து தன்னோட மனைவிக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவாரு. ஆனா அவரோட மனைவி ரொம்ப பேராசக்காரியா இருந்தாங்க. எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதிகமா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மீனவர் மீன் பிடிக்க போனாரு. அப்ப அவரோட தூண்டில்ல ஒரு தங்க மீன் மாட்டுச்சு. மீனவரே மீனவரே, என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தங்க மீன். அந்த மீன் பேசினதை கேட்டதும் மீனவருக்கு ஆச்சரியமா போச்சு. உடனே அவர் அந்த மீனை தூண்டில இருந்து விடுவிச்சாரு. இந்த விஷயத்தை தன்னோட மனைவிக்கு சொன்னாரு. அதுக்கு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. பேசுகிற தங்க மீன் கிட்ட ஒரு நல்ல மாடி வீடு கேட்டிருக்கலாம்ல, ஏன் அதை போக விட்டீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மனைவி மக்களை பற்றி நினச்சாதானே கேட்கணும்னு தோணும். ஒழுங்காக போய் அந்த மீன்கிட்ட எதையாச்சும் கேட்டு வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏரிக்கு போன அந்த மீனவர் அந்த மீனை கூப்பிட்டாரு. உடனே தண்ணிக்கு மேலே வந்தது அந்த மீன். தங்க மீனே, எனக்கு ஒரு நல்ல மாளிகை வீடு வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே சரின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு அந்த மீன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட வீடு ஒரு பெரிய மாளிகையா மாறிடுச்சு. ஆனா அவரோட மனைவிக்கு ஆசை அடங்கல. நீங்கள் திரும்ப போய் நமக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேளுங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏரிக்கு வந்து தனக்கு ஒரு பெரிய அரண்மனை வேணும்னு கேட்டாரு அந்த மீனவர். உடனே அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு அந்த மீன். வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தப்ப அவரோட வீடு அரண்மனையா மாறிடுந்துச்சு. பேராசை பிடிச்ச அந்த மனைவி சொன்னாங்க, எங்க நம்ம வானத்தில் இருக்க மேகத்துக்கு நடுவில் வீடு கட்டியிருந்தா எப்படி இருக்கும்? நம்மளை பார்க்குற எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்கள. மேலே வாழ்கிற மாதிரி வீடு வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணாங்க. திரும்பவும் தங்க மீன் கிட்ட வந்து தன்னோட மனைவி கேட்டதை கேட்டாரு. அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு தங்க மீன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு இருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. பயந்து போன அந்த மீனவர் ஏரிக்கு ஓடி வந்து தங்க மீன் கிட்ட நடந்ததை சொன்னாரு. அதுக்கு அந்த மீன் சொல்லிச்சு, நீங்க தானே மேகத்துக்கு மேல வீடு வேணும்னு கேட்டீங்க, அதான் வீடு பறந்து போய் மேகத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட மீனவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அப்பதான் அவர் கேட்டாரு, எனக்கு பேராசை இல்லாத மனைவி வேணும், இதை உன்னால தர முடியுமா? இப்பதான் உங்களுக்கு வேணுங்கிறத சரியா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு அந்த மீன். வீட்டுக்கு வந்த மீனவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அவரோட பழைய வீடு அங்கே இருந்துச்சு. ஆனால் எப்போவும் சிடு சிடுன்னு இருக்கிற அவரோட மனைவி சிரிச்சுக்கிட்டே அவரை வர வைத்தாங்க. தன்னோட மனைவி நல்லபடியாக திரும்பி வந்ததை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், பேராசை எப்பவும் நமக்கு நிம்மதியை கொடுக்காது.